இந்த வேலையில இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடையனை மறைத்து நீர் பேசும்படி இந்த வேலையில உங்க நாம மகிமைப்படணும். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால பிதாவே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். சங்கீதம் 90வது சங்கீதம் 6வது வசனம், 6th verse, 90th chapter 6th verse, 96. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அதான் 96 6th verse 90 19 இல்ல 90. ஆமாங்களா? அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உதிர்ந்து போகும். புரியுதுங்களா? வளர செய்யறதும் அவர் தான், அறுக்கிறதும் அவர் தான். என்ன, நம்மளோட வாழ்க்கையில நன்மையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. என்ன, சில நாட்களில சில கண்ணீரின் நாட்கள் நம்ம தள்ளப்படுகிறோம், சோகத்தின் நாட்கள்ல தள்ளப்படுகிறோம், வியாதியின் நாட்கள்ல தள்ளப்படுகிறோம். இந்த சோதனைகள் நம்ம என்ன பண்ணுகிறது? ஆளுகை செய்கிறது. நம்மளோட மைண்ட்ல ஒரு நிம்மதி இல்லாம போயிடுது, யோசனைகள் அதிகரிக்கிறது. ஆனா நம்ம இந்த போராட்டத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மைக்கும் காரணர் அவர்தான். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம் அவர்தான். ஒரு நாளும் நான் தூங்கி எந்திரிக்கிறது அவரால தான். என் பாக்கெட்ல காசு இருக்குதுன்னா அவர் தான். நான் சாப்பிடுறேன்னா அவர் தான். இந்த உடை இருக்குதுன்னா அவர் தான். வேலை இருக்குது நிறைய பேருக்குன்னா அவர் தான். அப்ப எல்லா நன்மைகளும் செய்தவர் நம்மளோட வாழ்க்கையில இந்த நன்மையும் செய்ய மாட்டாரா நம்ம எதிர்பார்த்து இருக்கும் போது நம்மளை கைவிட்டுற மாட்டார். அல்லேலூயா. அந்த நன்மையாவது நடக்காத நம்ம யோசிக்கும் போது சில சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதனால தேவன் நல்லவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், வியாதியில இருக்கிறேன், எனக்கு போராட்டம் இருக்குது, என் வீட்டுல பிரச்சனை இருக்குது. அதற்காக கர்த்தரோட சுபாவமோ கர்த்தரோட ஆசீர்வாதமோ என்னோட வாழ்க்கையில மாறாது. இந்த மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம வரணும். எப்பவுமே ஒரு போராட்டங்களை சந்திக்கும் போது, சோதனைகளை சந்திக்கும் போது நம்ம எந்த மைண்ட் செட்ல இருக்கணும்னா, கர்த்தர் இதையும் அனுமதித்திருக்கிறார், இதையும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அதனால அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல, என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் கூட இருப்பதை நம்ம உணரதான் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு, அவரோட வார்த்தைய நம்ம ஞாபகமாய் பிடித்துக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 24, 25 பாருங்க என்ன சொல்லுது. 24, 25. ஒன்னு பேதுரு 1. மாம்சமெல்லாம் பிள்ளை போலவும் மாம்சமெல்லாம் பிள்ளை போலவும் மனுஷனோட மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உதிர்ந்து அதோட பூவும் உதிர்ந்தது. வெளியே வண்டி அதோட பூவும் உதிர்ந்தது. பாருங்க, நம்ம பச்சை மாதிரி தான், புல்லும் உதிர்ந்து போச்சு, பூவும் உதிர்ந்து போச்சு. என்ன, மனுஷனோட மகிமை
அதுவும் வந்து என்ன ஆயிடுதான், அந்த புல்லை போல தானா. புல்லு பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு பூவை நம்ம பார்க்கும் போது அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய பேர் பூ வைக்கிற பழக்கம் ஒண்ணு இருக்கும், நீங்க வச்சிருப்பீங்க, விற்கிறவங்க இருக்கிறாங்க, அதை பத்தி நம்ம எதுவும் சொல்லல. ஆனா வச்சுட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா வாடிட்டு இருக்கோம். அது எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் அது வாடிடும். புல்லு எப்பவுமே பச்சை பசேல் இருக்காது, ஒரு வாடி காஞ்சிரும் வெயில்ல. அது அந்த புல் என்ன ஆயிடும், காஞ்சி போயிடும், கொளுத்துனா பத்திக்கும். ஆனா அப்படியே அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வசனமும் கர்த்தரோட வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த பூவை போலவும் புல்ல போலதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒரு வாட்டி அது நல்லா சந்தோஷமா செழிப்பா எல்லாமே இருக்கும், சடனா ஒரு நாள் வாடி போயிடும். அல்லேலூயா. வாடி போயிட்டு என்ன பண்றோம், தூக்கி விசிறச்சிருவோம். அதே மாதிரி தான் உன்னையும், நீ நல்லா இருக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, நீ வாடி போயிட்டேன்னு ஒதுக்கிட்டு இருப்பாங்க, போடான்னு துரத்திடுவாங்க. இல்ல, நீ நல்லா இருக்கும்போது எல்லாம் உன்னை தேடி தேடி வந்திருக்குவாங்க. ஆனா எப்ப உன் நிலைமையே மோசமா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சோ, அவங்க நிலைமையே மோசமா, நம்ம எங்க அவங்க கிட்ட போறது, அவரே இப்ப பிரேயர் பண்றாரா இல்லையான்னு தெரியல அப்படின்லாம் பேசுவாங்க. என்ன, அவங்களாம் இப்ப பிரேயர்ல இல்ல, இவங்களுக்கு தெரியாது, இவங்க அவங்க வீட்டுல கேமரா வச்சு பார்த்த மாதிரி பேசுவாங்க. அவங்களாம் பிரேயர் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, இப்போ பைபிள் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி நிறைய பேரோட வாழ்க்கை உதிர்ந்து போய் வாடி போய் இருக்கிற நிலைமையில நம்ம கவனிக்க வேண்டியது வெளியே இருக்கிற அந்த ஜனங்கள் இல்ல, அவங்களோட பேச்சுங்கள் இல்ல. நம்ம நிறைய வாட்டி என்ன ஆயிரும், ஜனங்க என்ன சொல்றாங்க, ஜனங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுவாங்க. இப்போ அந்த ஷாம்பு வாங்குறதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் பார்க்குவான். இப்போ இருக்கிற ஜனங்க என்ன, இது 4 மார்க் போட்டுக்கிறானா, 5 போட்டுக்கிறானா, 3.5 மார்க் போட்டுக்கிறானா, அப்ப எது பெஸ்ட், 4, 5 தான் ஜனங்க சொல்றதான் நம்புறாங்க. இவங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவங்க சொன்னாங்களா கரெக்ட், இவங்க சொன்னாங்களா கரெக்ட், இவங்க எல்லாம் பேசுறாங்களா, ஓ அவங்களாம் இப்படி பேசுறாங்க, அதை பத்தி யோசிக்க ஆண்டவனை கூப்பிடல. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது, தேவனோட வார்த்தை என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும், அது மாறாது. ஜனங்க மாறிட்டாங்க, உங்க கூட அன்பா இருந்தவங்க மாறிட்டாங்க, ஆனா ஆண்டோட வார்த்தையோ அவரோ எப்பவுமே மாறாதவரா இருக்கிறாரு. அவர் இந்த புல்ல போலும் பூவை போலும் வாடி போறது இல்ல, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரோட சமூகத்துல போய் நின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிருபை கொடுக்கிறார். காத்தால அது காலையில என்னை தேடுகிறவன் புது கிருபையை பெற்றுக் கொள்கிறான். சும்மா சொல்றாரு, எப்பெல்லாம் நம்ம வாடி போறோமோ அப்பெல்லாம் எங்க வரணும், நம்மள வாடா மெய்த்து கொள்ளுகிற இயேசு கிட்ட வரணும். வெளியே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வாடிட்டோம், காஞ்சிட்டோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம யாருகிட்ட வரணும், ஜீவ தண்ணீராய் இருக்கிறவர், நீர் காலங்களிலே நடப்பட்ட மரத்தை போல நீ இருப்பேன்னு சொன்னவர், அந்த இலை உதிராமலும் அதோட நேரத்தில் அது கனி கொடுக்கும் சொன்னவர். அப்ப அவரிடத்துல நம்ம வரணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மளை ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கிறாரு. என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும். அல்லேலூயா. முடியுமா? பாசிபிளா? பாசிபிள். இம்பாசிபிளா நான் உங்ககிட்ட ப்ரீச் பண்ணுவேன், இல்ல நான் உணராத விஷயம் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுவேன். நானே மொபைல் போன்ல கேம் ஆடி நான் உங்களை கேம் ஆடாதுன்னு சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில அதை நான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அதை நான் பிரசங்கமே பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. வேலைக்கு கரெக்டா கரியா அப்படின்னு நான் உணர்த்த சொல்லணும், நான் வேலை கரெக்டா பண்ணணும். இல்ல என்ன ஆடுவேன், ஆகாதவனாய் வேஸ்ட். ஆண்டவர் பார்த்து தான் இருக்குவாரு இல்லையா? அப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ருசி பார்க்கணும். என்ன விஷயத்தை ருசி பார்க்கணும், அவர் யார் என்பதை நம்ம ருசிக்கணும், அவரோட அன்பை ருசிக்கணும். நம்ம ஜெபத்திற்கு போகும்போது வருத்தத்தோட போறோம், சோகத்தோட போறோம், முழங்கால் போடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கணும். நீ யாருமே யாரோட வாழ்க்கையிலும் வராத பிரச்சனை உனக்கு வரல, யாரோட வீட்டிலும் இல்லாத பிரச்சனை உனக்கு வரல. உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு வந்திருக்குது. ஆனா அவங்கள எப்படி ஜெயிச்சாங்க,
வார்த்தையை வச்சு ஜெயிச்சிட்டாங்க. நான் உலகம் சொல்லிட்டு நம்ம உலகத்தை சொல்றேன், ஆண்டோட வார்த்தையை நம்புறோம். இப்போ உண்மையும் அந்த வார்த்தையை வச்சுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்பு, இந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மனுஷன் நிலைக்க மாட்டான், ஏமாத்திடுவான், எதனா ஒன்று பண்ணுவான், அது பிடிக்காத பண்ணிடுவான். ஆனா தேவனோட வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவரோட வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தமாய் நம்ம கிட்ட பேசுகிறார். எது முக்கியம்? சங்கீதம் 91 சாம்ஸ் சாப்டர் 91 14வது வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. இது நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு, இதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 91 அல்லேலூயா. என்ன சொல்றாரு, எது தேவை நம்மளுக்கு? படிங்க தமிழ்ல. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன தேவை இன்னைக்கு நம்ம விடுதலை ஆவறதுக்கு? என்ன தேவை? ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது செய்வதற்கு நம்ம அவர் மேல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். அவரை குறித்த விஷயங்களை நம்ம வாஞ்சையா இருக்கணும். அவரோட நாமத்திற்கு நம்ம வாஞ்சையா இருக்கணும். இயேசுன்னு சொல்லிட்டா நடு ராத்திரியில எந்திரிச்சு உட்கார ரெடியா இருக்கணும். அவரோட வார்த்தைன்னு சொன்னா தயாரா இருக்கணும். என் மேல வாஞ்சை உள்ளவன் எப்பவுமே தயாரா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எந்த சீசன் எல்லாம் இல்லை நம்மளுக்கு மழை காலம், வெயில் காலம், நான் வியாதியில இருக்கிறேன், வியாதியில இல்லை, என் மூடு நல்லா இருக்குது, என் மூடு நல்லா இல்லை, என்ன யாரோ வீட்டுல திட்டாங்க, யாரோ திட்டாம இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு, ஓ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், நான் பிரேயருக்கு போறேன், சந்தோஷமா இல்ல, ஊழியம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நாளே இல்ல. எந்த மாதிரி நிலைமையிலும் ஆண்டவர் சொல்றார், அவர் மேல நம்ம வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கணும். இருக்கும்போது அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சுருவார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் என்ன? யாருமே உன்னை டச் பண்ணாத மாதிரி உயரத்துல. அப்ப இன்னைக்கு நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கும்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை குறித்தோ, அவரோட காரியத்தை குறித்தோ, தேவனை குறித்தோ நம்ம வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். அந்த ஃபயர், அந்த அன்பு நம்மளுக்கு மாறக்கூடாது. எபிசி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாமே கரெக்டா பண்ற, ஆனா என் மேல வச்சிருக்கிற முதல் அன்பை நீ விட்டுட்ட. நீ வாஞ்சியா இருக்கிற, நீ எல்லாமே பண்ற, ஆனா என் மேல இருக்கிற அன்பு உனக்கு குறைஞ்சு போச்சு. அப்ப நம்ம அன்பை குறைக்கிற விஷயம், வெளியத்திலிருந்து வர விஷயம் வரக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது. நம்ம அவரை மட்டுமா போக்கஸ் பண்ணணும். இயேசுவோட சிலுவை, இயேசுவோட வார்த்தை, அதுல நம்ம தியானமா இருக்கணும். ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும், 3 நாள் 10 நாள் கூட கஷ்டமா இருக்கும். பைபிள் எடுத்தினா வேற வேற யோசனைங்க தான் வரும். ஆனா அதெல்லாம் நீ தாண்டி அந்த 10 நாளும் உனக்கு புரிக்குதோ புரியலையோ, அந்த வார்த்தையை நீ திரும்பி 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 தியானிச்சுனே இருக்கும் போது, பக்கம் பக்கமா நீ தியானிக்கும் போது 10வது நாள் ரிலீஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பைபிள் படிக்கும் போது ஒரு ஃபோக்கஸ் வந்துடும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பைபிள் எடுக்கிறதுல, எடுத்தாலே அவங்களுக்கு வேற வேற யோசனை வருது, இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறேன் எங்க அப்பா கூட. பைபிள் எடுக்குவேன், ஆனா இந்த பக்கம் எங்க அப்பாவோட பிரச்சனை தான் எனக்கு பெருசா இருக்கும், மைண்ட்ல பெருசா வந்துக்கும். இப்போ பைபிள் படிக்குவேன், பைபிள் எப்பவுமே என் கூட இருக்கும். இந்த பைபிள் வச்சுனுங்க, போன்ல கூட இல்லை, பைபிளே வச்சுனுங்க. ஜான்ஸ்லாம் வந்து ஓபன் பண்ணி படிச்சேன்னா ஒண்ணுமே அந்த மைண்ட் அங்க இருக்கிறதுனால படிக்க வேணாம், என்னன்னு புரியாது. ஆனா போராடணும். யூதாவின் புஸ்தகம் பாருங்க, பைபிள் சொல்லுது, இன்னைக்கு நமக்கு அநேக போராட்டம் வருது, நம்ம போராடுறது இல்லை, நம்ம நிறைய பேர் போராடுறவங்களா இருக்கணும். யூதாக்கு வந்து வேற ஏதாவது எழுதணும்னு நினைச்சான், ஆனா ஆண்டவர் வந்து வேற ஒண்ணு எழுத வச்சிட்டாரு. யூதாவின் புஸ்தகம்
அவனோட தொடக்கம் பாருங்க எப்படி இருக்குது. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இருந்தே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்ஸ். வெளிப்படுத்துதலுக்கு முன்னால வர புஸ்தகம், சின்ன புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபின் சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவான தேவனாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? காக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இதுதான் பைபிள் படிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள் சொல்லு. அப்ப உன்னை காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா? போட்டுக்குது வசனம். இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். அப்படியே படிங்க. அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற எழுதியிருக்கிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பு பெருக கடவுது. அல்லேலூயா. யூதா என்ன சொல்ற? அன்பு பெருகணும். அவனோட ஜெபமே எப்படி இருக்குது? என் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு பெருகணும். சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. ஆண்டவரோட அன்புல மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது லாஸ்ட் நாள் வரைக்கும். அப்பதான் ஏதாவது பண்ணுன்ற மனசு இருந்துனே இருக்கும். சும்மா இருக்க மாட்டோம். எங்கேயாவது பேசிடும், எங்கேயாவது யாருக்கிட்ட இயேசு பத்தி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அந்த சாட்டிஸ்பாக்சனுக்கு வந்திருக்கிறதுனால தான் நம்மளால அவருக்காக பயன்பட முடியல. நீ அவருக்காக பயன்படணும்னு நினைச்சினா ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு உனக்குள்ள பெருகணும். அப்ப நீ சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஆண்டவரோட விஷயத்துல அவருக்காக நான் செய்யறதுல எனக்கு எந்த வித சாட்டிஸ்பாக்சன் இல்லை. இன்னமும் அப்படின்னா இன்னமும் நான் செய்யணும், இன்னமும் ஏதாவது பண்ணும், இன்னமும் யாருக்காவது உபயோகமா இருக்கணும், இன்னமும் அந்த அது பத்தி எரியணும் நமக்குள்ள. அது போயிடுச்சுன்னா நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்கிறேன்னா, தாகம் உள்ள மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னாரு. நீ எப்பவுமே தாகமா இருக்கணும். அப்ப தாகம் இல்லைன்னா ஊற்ற முடியாது. இப்ப அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது. நான் சொல்ல வேண்டிய வசனமே வேற, ஆவியானவர் வேற பேசுறா. படிங்க அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறபடியால் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா? உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி போராடணும். புரியுதுங்களா? விசுவாசம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. இந்த விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் போராடணும். முக்கியமா சோதிக்கப்படுகிற நாள்ல, வியாதியில இருக்கும் போது போராடணும். ஏன்? அப்போ அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? பெருக்குகிறவரா இருக்கிறார். எந்த அளவுக்கு நீ வாஞ்சை உள்ளவனா இருக்கிறன்னு பாக்குறாரு. கண்டிப்பா எந்த மனுஷனாலும் எல்லாம் இந்த பைபிள்ல இருக்கிறதா நான் ஃபாலோ பண்றேன்னா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாரு. அட்லீஸ்ட் அதை ஃபாலோ பண்ண நீ ஒரு ஸ்டெப் எடுக்கிறியான்னு பாக்குறாரு. இத்தனை இந்த மாதிரி நான் வாழ நான் நினைக்கணும் அப்படின்ற எண்ணமாவது உனக்கு வருதான்னு பாக்குறாரு. இதுதான் நான் இப்படி ஆயிடலான்னு ஆண்டவர் சொல்ல. பைபிள் திறந்து படிக்கும் போது இப்படியாவது நான் இருக்கணும், இப்படி நான் மாறணும் ஆண்டவரேன்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குதான்னு பாக்குறாரு. அதுதான் விசுவாசத்துக்கு போராடுவது. ஆண்டவர்கிட்ட போய் முடிஞ்சிச்சு ஆயிடுச்சு ஒண்ணும் முடியாதுன்னா அப்படி இல்லை. ஆண்டவரே எனக்கு தெரியும் இந்த உலகத்துல இருக்கிற தங்கம் வெள்ளி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொந்தம். சோ ஆனா நீர் சித்தமா இருந்தா எனக்கு கொடுக்கபடி உங்க கையும் குறுகி போகல, என்னோட ஜெபத்தை கேட்காதபடி உட செவி மந்தமாகவும் இல்ல. அல்லேலூயா. அப்ப எனக்கு நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பீங்க. கொடுப்பது உங்களுக்கு எளிது, நான் அதை கேட்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க என்னவோ செய்திருக்கிறீங்க,
என்னையா கை விடுவீங்க? இதுதான் விசுவாசத்துக்காக போராடணும். அந்த விசுவாசத்தை உங்ககிட்ட எடுக்கணும் தான் பிசாசு ட்ரை பண்றான். அந்த விசுவாசத்தை உங்ககிட்ட எடுத்துட்டானா உன்னை என்ன பண்ணிடுறான்? அதை சாட்டிஸ்பாக்சன் லெவலுக்கு கொண்டு வந்துடுறான். எனக்கு எல்லாமே இருக்குது, ஐ எம் ஓகே. அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு முள்ள ஆண்டவர் இன்னமும் வச்சிருக்கிறாரு. அது மூலியமா நீ இன்னும் அவரை தேடுவன் தான். ஏன் எல்லாருமாலும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல? ஏன் இல்ல? இருந்தா நீ அவரை மறந்துடுவ, சாட்டிஸ்ஃபை ஆயிடுவ. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சந்தோஷம், சில நேரமும் வேற போராட்டங்கள் சில நேரமும் வரும். ஏதோ ஒரு குறை அனுமதிக்கப்பட்டிருக்குது, அது இருக்கிறதுனால தான் இயேசுவை இன்னமும் தேடி வர. எல்லாமே வாழ்க்கையில இருந்துட்டா நீ அவரை தேடி வர மாட்ட, போயிடுவ பரலோகத்துக்கு. அதான் சாட்டிஸ்பாக்சன் லெவல். ஒரு நாள் எல்லாமே முடிஞ்சிச்சு, அங்க போற. அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை முழங்கால் போட வைக்க சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குது. உன்னை பைபிள் எடுக்கும்படி சில போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குது. உன்னை உபவாசிக்க வைக்கும்படி சில பிரச்சனைகள் இருக்குது. நீ இன்னமும் அவரை முழங்கால தேடணும்னு அவர் விரும்புகிறார். இன்னமும் நீ அவரோட இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னமும் அவரை நேசிக்கணும்னு விரும்புகிறார். அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது அவரோட நம்ம என்ன வரோம், இணைகிறோம். அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. இந்த முள்ள எடுத்துட்டா பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணிருக்கானு தெரியாதாங்க. பரலோகத்தை காட்டிட்டாரு. 3ஆம் மாணவருக்கு எடுக்கப்பட்டார். அட்ராக்டிவா இருக்குது. அவன் கண்ணுல இருந்து அது போயே இருக்காது. இந்த கண்ணு கேமரா மாதிரி. அதனாலதான் ஏதாவது இந்த கண்ணால தப்பான விஷயத்தை பார்த்தாலும் அவனை விட்டு போறது இல்ல, அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த கண்ணு அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இதை பார்த்தா அந்த கேமராவை கண்டுபிடிச்சானுங்க. அவ்வளவு பவர் இருக்குது. இதை கேப்சர் பண்ணி அப்படியே நம்ம பிரெயினிங் அனுப்புது, அங்க இருக்குது. அப்ப பவுல் 3ஆம் மாணவருக்கு எடுக்கப்பட்டு அவனோட கண்கள் அதை பார்க்கும் போது, செவிகள் அதை கேட்கும் போது, அது எந்த அளவுக்கு அவன் மைண்ட கேப்சர் பண்ணி அவனை அதிலேயே மெதுக்க வச்சிருந்திருக்கும். சடனா ஆண்டவர் என்ன பண்றாரு? சாத்தானுடைய குத்துகிற ஒரு முல்லை அனுமதிக்க. இப்ப என்ன ஆயிடும்? அந்த தாட்ஸ் எல்லாம் மாறி குத்துகிற முள்ளு மேல வந்துச்சு. பரலோகத்தை விட்டான், எல்லாத்தையும் பார்த்து நல்லா அவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், ஒரே நொடியில. இப்ப 3 தடவை திருப்பிக்கிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, முள்ளு இல்லனா நம்ம அவரை இன்னமும் தேட முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபிரேயர்ல 10வது அதிகாரம் 10th chapter 10:23 23வது வசனம் 10:23. ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕುರಿತು ಹಾ ನಾವು ಮಾಡಿದ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ನಿಶ್ಚಲವಾಗಿ ಪರಿಗ್ರಹಿಸೋಣ. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. வாக்தானம் ಮಾಡಿದವನು. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்ல படிக்கலாமா? கேளுங்க என்ன சொல்லுது. நம்முடைய நம்பிக்கையும் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கணும். வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப நீ தான் உன்னோட வாழ்க்கைய மாத்திக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீ எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறன்னு பாரு. தயார்படுத்துகிறார். வாக்கு தத்தம் நிறைவேறத்திற்காக தயார்படுத்துகிறார். என்ன தயார் நிலைமையில இரு. யாக்கோபை தயார்படுத்தினாரு பெனியல்ல. என்ன பயங்கரமான போராட்டம், நைட்டெல்லாம் போராடுறான். என்ன என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்றான். போராட்டம். புள்ளிங்களெல்லாம் அந்த பக்கம் விட்டுக்கிறான். யாபோக்கு கரையை நான் கடந்து வரேன். பயங்கரமான போராட்டம். விடவே இல்லையே ஆசீர்வதிக்கிற வரைக்கும். அவனோட பேரு யாக்கோப் இல்ல, இஸ்ரேலின் மாத்திர வரைக்கும் விடல.
அப்ப போராடணும். ஆண்டோட வாக்கு தத்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும்படி போராடணும். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டோட்ட பெற்றுக்கொள்ளணும். இவர் பேசுகிற தேவன். அந்த வாக்கு தத்தத்தை வச்சுக்கணும், போராடணும். நம்மளுக்கு எப்படி இருந்த விசுவாசம் அசைக்காம உறுதியா புடிச்சுக்கணும். ஆண்டவரை அவர் சொன்ன வார்த்தையை கெட்டியா புடிச்சுக்கணும். வாக்கு தானம் என்ன சொன்னாரு? கன்னடால என்ன சொன்னாரு? கன்னடால படிங்க. என்ன சொல்ற சிஸ்டர்? படிங்க, ஓதி. ನಮ್ಮನ್ನು ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಮಾಡಿದ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು ನಂಬಿಕಸ್ಥನು. அல்லேலூயா. வாக்தானம் ಮಾಡಿದவನು அவரை நம்பலாம். வேற யாரையும் நம்பாத, அவரை நம்பு. அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, அவரை பிடிச்சுக்கினா நீ யாரையும் நம்ப தேவை, அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. அவர் சொல்லுவார் யார் நம்பிக்கையான ஆளுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த வாக்கு தத்துவம் என்னன்னா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரா, அவரை கெட்டியா பிடிச்சுக்கோ. அவரை விட்டு தூரம் போயிடாத. ஏன்னா அவர் நல்லவராய் இருக்கிறார். எப்படி சொல்ல அவர் நல்லவராய் இருக்கிறார்னு லூக்கா 6வது அதிகாரம் 35 ನೀವಾದರೂ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವರಿಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿರಿ. ಏನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದರೋ ಹಾ ಕೊಡಿರಿ. ಹಾ ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ